வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு டிஷ் சொல்லி கொடுக்க போகிறேன். புதுமைங்கிறத விட ரிவைவ் பண்ணி சொல்கிறேன். ஏற்கனவே பழைய காலத்தில் உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து குல்கன் சொல்லுவாங்க. இது வந்து ரோஸில் பண்ணுறது. நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதில் எப்படி அந்த குல்கன் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லிக் கொடுப்பேன். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க. ஸோ ரிவைவ் பண்ணி அவங்க திருப்பி ஃபேமிலியில் யூஸ் பண்ணி அவங்களே பண்ணி வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் டாக்டர் விசிட் நீங்கள் குறைக்கலாம். ஹோல் பாடி ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன்னா, இப்போ வந்து அக்ரூட் ஒரு கொஞ்சம் முக்கால் கப், அதில் கொஞ்சம் இது, அப்புறம் டேட்ஸ் நீங்கள் லிக்விடாகவும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இது வந்து முந்திரி, கேஷ்யூ, இது பாதாம், இது வந்து ஹனி, இது வெல்லம். இங்கே ரோஸா குல்கன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். இது எப்படி பண்ணுறது மெட்டீரியல்லாம் சொல்லியாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோஸா பூவும் இந்த வெல்லமும் ரெண்டும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிப்போம். ஒரே ஒரு சுற்று, ரொம்ப நைஸாக இல்லை, ஜஸ்ட் 1 or 2 சுற்றிட்டு அப்புறம் கடாயில் போட்டு அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ண வேண்டியது. இதில் கொஞ்சம் ரோஸா பூ எடுத்து இதில் போட்டுருவோம். நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேம்மா. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒயிட் கிளாத் கீழே போட்டு ட்ரை பண்ணிடணும். ஃபேன் அடியில் காஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோஜா இந்த இது போட போகிறோம், வெல்லம், பனை வெல்லம். தண்ணி கிண்ணி எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் போட்டாச்சு ரோஸா இதழும், அப்புறம் வந்து அந்த வெல்லமும் போட்டாச்சு, பனை வெல்லமும். இப்போ இதில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த அளவு கிரைண்ட் பண்ணால் போகிறோம். அதில் ரோஸ் இதில் இருக்கிற ஜூஸ் தண்ணியிலேயே அது நல்லா அரைப்பட்டுரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கல, பாதாம், முந்திரி, அப்புறம் அக்ரூட், டேட்ஸ், இதெல்லாம் இன்னும் ஒரு சுற்றிடும். ரொம்ப நைஸ் இல்லை, இதுவும் எல்லாம் கிறிஸ்பு கிரைண்டிங் தான் எல்லாமே. பாருங்கள், அவ்வளோதான். சும்மா கிறிஸ்பாக கிரைண்ட் பண்ணால் போகிறோம். கேஸ் பற்ற விட்டுட்டு அதில் இந்த சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இதில் ஒன்றுமே விடுறது இல்லைல்ல. ஜஸ்ட் இந்த ரோஜா இதழ் கொஞ்சம் சூடாட்டம். நம்ம அரைச்ச இந்த ரோஜா இதில் போட்டுருங்க. ரோஜாவும் இந்த கருப்பட்டி வெல்லம் ஜாகரி போட்டோம்ல பவுட்ரு, அது 2 இதில் போட்டுருங்க. போட்டுவிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் இது ஆனதும் நிறைய பண்ணலாம். நான் சும்மா உங்களுக்கு இதுக்காக சாம்பிளுக்காக ஒரு கப்பில் பண்ணி காமிச்சிருக்கேன். கொஞ்சம் நீர்க்க விட்டுக்கும், அது வெல்லம் தானே, கொஞ்சம் நீர்க்க விட்டுக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பாடி வந்து பிளட் செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும். அப்புறம் மெனோபாஸ் பீரியடில் நிறைய பேர் பிரச்சனை இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்காக அது பிளட்டு இதில் போய் கலந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். சன் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு இது நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா நல்லது. அப்புறம் பாடி ஹீட்டு குறையும். நிறைய பேருக்கு ஸ்டமக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஹீட்டு, பாடி ஹீட்டு, ஸ்டமக் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, கனமாக இருக்குது, ஏதோ சொல்லுவாங்க சம் ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இது சரி பண்ணோம், இது காம்பினேஷன். இப்போ இது ஆனதும் இதில் நம்ம இந்த இதெல்லாம் போட்டுடலாம். தேன் இருக்குது இல்லையா, தேன் கொஞ்சம் விட்டுருவோம். இல்லை தேன் பாருங்கள், தேன் விட்றேன். இது வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும், ஹையில் வைக்கக்கூடாது. நான்ஸ்டிக்கில் எல்லாம் பண்ணாதீங்க, அலுமினியமில் பண்ணாதீங்க. ஒன்றா ஹிண்டாலியம், ஸ்டீலு, இல்லைன்னா இரும்பு கடாயில் பண்ணுங்கள். ஒன்றும் சைடு எஃபெக்டே வராது.
இது வந்து மாதக்கணக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இது பாயில் பண்ணி எல்லாம் போட்டிருக்கோம், நல்லா அரைச்சி விட்ருக்கோம். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷனோட பண்ணுறதுனால நீங்கள் மாதக்கணக்கில் ஒரு அட்லீஸ்ட் 6 months வரைக்கும் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் கிடவே கிடையாது. ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், வெளியிலேயே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒன்றும் நம்ம ஒன்றும் தண்ணி கிண்ணி ஒன்றும் ஆட் பண்ணலையே, பபிள்ஸ் வருது இல்லையா, இந்த டயத்தில் கேன் ஆட் ஆல் த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாட் யூ ஹேவ் கிரைண்டட், அவ்வளோதான். இது கூட குறைச்சலாக போடலாம். நீங்கள் ஒன்றும் இவ்வளோ போடணுன்னு இல்லை, உங்களோட விருப்பம். இன்னும் நிறையா வேணும் நிறைய போட்டுக்கலாம், குறைச்சி வேணால் இன்னும் குறைச்சி போட்டுக்கலாம். ஆனால் சாப்பிட்றச்சு கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இருக்கும், உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த முந்திரி பாதாம் எல்லாம் வாயில் கிடைக்கிறச்ச இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாம்மா, இது ஆயிடுச்சு. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப, ரோஸா ஏற்கனவே ரொம்ப நல்லது. அதில் ஜூஸ் பண்ணுவாங்க, என்னென்னும் நிறைய ஃபேஷியல் நிறைய இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குல்கன் மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ சாப்பிட்லாம். வெத்தலை பாக்கு போடுறவானா வெத்தலை எல்லாம் வந்து இதை வச்சு மடித்து அதுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. குல்கன் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பழகி நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் இல்லை, எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடிய ஐட்டமே. உங்களுக்கு எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை பாதாம் முந்திரி இவ்வளோ போடுறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு 4 நாள் 5 போட்டுட்டு நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒன்று டேஸ்டியாக இருக்கிறதுக்கு, கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு, விரும்பி சாப்பிட்றதுக்காக தான் அதை போடுறது. மற்றபடி ஒன்று அவ்வளோதான் ஆயிடுது. இதை நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நிறுத்திடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நிறுத்திடுங்க. இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டீல் கண்டெய்னரில் போடலாம். பிளாஸ்டிக்கில் போடாதீங்க, ஸ்டீல் கண்டெய்னர் இல்லை கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எல்லாம் பாருங்கள் முடிஞ்செடுத்து. இப்போ உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் போடுறோம், எப்படி இருக்கும்னு பாருங்கள். இதை பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஹெல்த்தி டிஷ், பாரம்பரியமான உங்களுக்கு இந்த ரோஸ் இதில் குல்கன் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இது நீங்கள் வீட்லேயே நல்லா பண்ணலாம். நல்லா பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லோரும் சாப்பிடலாம். இது பாடி ஹீட் குறைக்கும், பிளட் செல்ஸ் கவுண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து உங்களுக்கு மெனிஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருந்தால் பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் இது சாப்பிட்டான்னா அது தானாகவே சரி பண்ணிக்கும். உடம்புல பாடி இஸ் ஆல்சோ லைக் எ டாக்டர், அது சரி பண்ணிக்கும். உங்களுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்கு சான்ஸ் கொடுக்கணும் சரி பண்ணிக்கிறதுக்கு. ஸோ பாடி ஹீட் குறையும், ஸ்டமக் ஹீட் நல்லா குறையும். அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சன்னில் போகிற வாழ்க்கெல்லாம் இந்த சன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இது சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒன்றுமே வராது. அந்த பாடி ஹீட்டுன்னு ஏதோ சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து குளுமையை கொடுக்கும் உங்களுக்கு உடம்புக்கு. மொத்த பாடிக்கும் திஸ் இஸ் எ வெரி குட் ஹெல்த்தி டிஷ். ஒரு ஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே கூட நீங்கள் சாப்பிட வேணாம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போய்ட்டு ஆஃபீஸுக்கு போகிறச்சோ இல்லை நீங்கள் எங்கேயானு வெளியில் போகும்போதோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லேடிஸு ஜென்ட்ஸு குழந்தைங்கள்லாம் ஹெல்த்துக்கு இதெல்லாம் வந்து ஆட் ஆன். இது ஏதோ வைட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க, அது மாதிரி இது ஒரு ஆட் ஆன் ப்ராடக்டாக வீட்டில் வச்சுன்னு நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் உடம்பை நீங்களே பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி குட் ஃபார் யுவர் ஹோல் ஃபேமிலி. இது வந்து ஆன்சிஸ்டர்லேருந்து பண்ணியிருக்காங்க. இது ட்ரெடிஷ்னலான மெத்தட், ட்ரெடிஷ்னல் தான். உங்களுக்கு ரிவைவ் பண்ணி திருப்பி அது உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம். நீங்கள் எங்கள் சேனலில் கலாவாகினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,